இந்த கொடைக்கானல் வால்பாறை இந்த மாதிரி வந்த மாதிரி இருக்குது ஒரு ஃபீல்டில். ஏதோ ஒரு கைகள் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஆர்எக்ஸ் பெங்களூர்லேருந்து ஒரு 1 டே ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட். கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு ஸ்மால் ரைடுக்கு வந்து நான் வந்து கிளம்பிட்டேன். ஒரு வீக்கெண்ட் ரைடு மாதிரி. காலி லீவுங்களா சார்? என்ன சார் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு ஸ்மால் ரைடு மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இவ்வளோ காலையிலே ஏன்டா அதுக்கு கிளம்பியிருக்க, எங்கேயாவது சன்ரைஸ் மாதிரி ஏதாவது போறியாடா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. வாங்க நான் வந்து அப்படியே போக வந்து அந்த பிளேஸ் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். அது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ரைடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து நியர்பைனா பார்த்துக்கோங்க. ஒரு 1 டே ட்ரிப்பு இல்லைனா ஒரு 130 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க பெங்களூர்லேருந்து. என் வீட்டுக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 137 காட்டுச்சு கிலோமீட்டர்ஸு. நான் வந்து காட்டுறேன் போக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான் நம்ம வந்து இப்போ பிக் பண்ண போகிறோம். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வரேண்ணா அப்படின்னா அவனும் வந்து அப்படியே பிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே வந்தானா இல்லையா இன்னும்? எங்கள் தலைவர் எங்கே இருக்கீங்க? இன்னும் தலைவன் வரலையா? வந்துட்டான் வெயிட் பண்ணிருக்கான். இங்கே பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிருக்கான். வா 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 தம்பி வா வா. பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம தம்பியும் வந்து பிக் பண்ணிட்டோம். கரெக்டாக 123 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்பால் கிட்ட. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 123 கிலோமீட்டர்ஸு. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பிரேக் எடுப்போம். ஒரு டீ பிரேக் மாதிரி ஒன்று எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் முன்னாடி. ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், காலையிலே வந்து ஃபுல்லாக ஃபாகிஷாக ஒரு மாதிரி கிளைமேட்டே ஒரு சூப்பர் கிளைமேட் மாதிரி இருக்குது. ஏதோ என்னது இந்த கொடைக்கானல் வால்பாறை இந்த மாதிரி வந்த மாதிரி இருக்குது ஒரு ஃபீல். இங்கே பாருங்கள், காலையில் நீங்களே பார்க்கலாம், செமையாக இருக்குது. பெங்களூர் இது வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ரைடு. நான் தான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நல்லாயிருக்கும். வந்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான பிளேஸ் தான். அந்த பிளேஸில் வந்து நான் எதிர்பார்த்து போகிறது வந்து அதில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு செம்மையான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவேன். அது இல்லாமல் போனாலுமே ஒரு வர்த்தியான பிளேஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து நான் வந்து அங்கே போய் நான் சொல்லுவேன். அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடம் வந்து நீங்கள் பயங்கரமாக இருக்கும். செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்கள் ஃபேமிலி கூட, எல்லா டைப் யார் கூட போனாலுமே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு பிளேஸாக இருக்கும் அது வந்து. வாங்க நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விலாக் வந்து அப்படியே போக வந்து நான் சொல்கிறேன் என்னென்னு. பார்த்தீங்கன்னா காலையிலேயே எவ்வாறு இவ்வளோ டிராஃபிக்கா இப்போ பாருங்கள். அங்கே ஃபுல்லாக ரெட்டு தான் காட்டுது மேப்பில். நான் கூட என்னமோன்னு நினச்சி வந்தேன். ப்ரோ நான் எங்கேயோ ஜெயிச்சு வந்தேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு என் நிலமை இப்போது. ஆனால் காலங்காத்தாலேயே நம்மளை டிராஃபிக்கை போட்டு வெறுப்பேற்றி இப்படியே வீட்டுக்கு திருட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன் நான். அந்த மாதிரி இருக்குது. அப்போ என்னது அப்போதுலேருந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சுங்க இங்கேயே நின்று. இப்போ தான் மூவ் ஆகுது. ஸோ அதில் போனால் அதுவும் ஏதோ இந்த ஆட்டோக்காரர் தான் ஏதோ கொஞ்சம் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கார். அவர் முன்னாடி போயிட்டே இருக்கேன். ஸோ காலையிலேயே நம்மளை இப்படி சோதிக்காதீங்க சார். இந்த டிராஃபிக்கும் போவாதாடா. பெங்களூரின் சாபம் இந்த டிராஃபிக். ஓடி ஊத்துது. யாருன்னு தெரிலப்பா. கை காட்டினா அவரும் கை காட்டினாரு, அவ்வளோதான். இனிமேல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸு பிரிக்க பார்க்குறியா? ஓ சக்ஸஸ்ஃபுல்லி கிராஸ்ட் எப்பால் சிக்னல். முன்னாடி போகிறது தான் Z900, இந்த பக்கம் பார்த்தா Z900. என்னடா காலங்காத்தலையா? ஏய் எங்காயிலும் பார்த்தது உண்டோ? A few moments later. நல்லா அழகா இருக்கீங்க சார். Oh my god! Wow! Thank you sir. Thank you. என்ன சார், டீ குடிக்கலாமா இல்லை பால் குடிக்கலாமா? நீங்கள் பால் குடிக்கிற பையனாச்சு நீங்கள் தான்.
யாரா பார்க்கவே எப்படி இருக்காங்க? டீ குடிக்கணுமா வேணாமா? வாய்ப்பு 10 ரூபா மாசாவா? அண்ணா ಒಂದು ಮಾಸ ಒಂದು ಮಾಸ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಪಲ್ಪಿ ಆರೆಂಜ್. ಹೇಯ್ ಹೇಯ್ பார்த்தீங்கன்னா நம்ம பிட் ஸ்டாப் வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம வந்து டீ குடிக்கல, ஜூஸ் தான் குடித்தோம். இந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னா ஹெப்பாலில். இப்போது நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஹொஸ்கோட்டையை தாண்டி அது ஒரு ரூட் காட்டுது. அந்த ரூட்டில் ஏதோ ஒரு கைகல் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கேன். என்னடா இவ்வளோ காலையிலே ஃபால்ஸுக்கு போகிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து ஸ்லோவாக போகலாம், பக்கத்தில் வேறு ஏதாவது பிளேஸ் இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்குது. பக்கத்தில் எதுவுமே கிடைக்கல நான் பார்த்த வரைக்குமே. அங்கே போய் எங்கே லோக்கல்ஸை கேட்டு அங்கே வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் தான். அப்படியே போக ஒரு 10-11 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன். 11 o'clock போயிட்டு அப்படியே ஜாலியாக அந்த ஃபால்ஸில் குளிக்கலான்னு பிளானு. தண்ணி இருக்கான்னு என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியும் வந்து நான் எதுவுமே சொல்லாமல் கூப்பிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க தலையை சொரிஞ்சு நின்றுட்டுருக்கான். தம்பி எங்கேப்பா போகிறோம் இன்றைக்கி, தெரியுமா தெரியாதா? கைஸ் இவர் பண்ணுற வேலை காலைல 5 மணிக்கே எழுப்பிட்டு வாடா கிளம்புடா வெளியே போகலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணார். கைஸ் என்ன டீமு என்ன மேட்ச்சுன்னே தெரியாது. வந்து என்ன தலை கூட கையில் குடிச்சிட்டு காலையிலே வந்து நின்ட்டுக்கிறேன் இவர் கூட. ஆமாம் இவர் நின்ட்டுக்கிறாரு, நாங்கள் அப்படியே கூட்டின்னு வந்துட்டுக்கிறோம். சொல்லுங்கள். இன்னும் தூக்கம் அப்படியே வந்துட்டு அப்படியே கண்ணு சொக்குது. கைஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஃபால்ஸ் என்னாரு இவ்வளோ காலைல எங்கே போய் குளிச்சுட்டு அங்கே ஃபால்ஸில் போய் விளையாடுறதுன்னு தெரியல. எல்லாம் இவர் கூட சேர்றது. இன்னைக்கு நம்ம ஃபால்ஸுக்கு போகிறோம், தண்ணியில் குளிக்கிறோம். தண்ணியில் குளிக்கிறதுலே இருக்காரு கைஸ். இவருக்கு ஒரு கைஸ் ஒரு இது பண்ணுங்க, ஒரு தொட்டி ஒன்று கட்டி விட்டு இருக்கு தொட்டியில். ஆமாம் நாங்கள் தொட்டி பசங்க, நாங்கள் தொட்டியில் எனக்கு இறக்கி விடுங்க தொட்டியில். சரி வாங்க, நான் வந்து மோட்டோ விளாகிங்கில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன சவுண்டு? RX வாப்பா முன்னாடி வாப்பா, நீ தான்ப்பா எங்களுக்கு வேணும். பாருங்க தலைவன் இறங்கட்டுமே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் 91 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 1 hour 41 minutes. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக பெங்களூர் டு சென்னை ஹைவே, அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் இது. இப்போ அந்த ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது ஹைவே, நல்லா பெருசாக போட்டிருக்காங்க, புதுசாக இருக்குது நல்லா. அதே மாதிரி கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப ஓவர் ஸ்பீடில் தான் இருக்காங்க. அப்போதுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த லெஃப்ட் சைடில் போகிறவங்கள யாரையுமே போட மாட்டுறானுங்க, அப்படியே சும்மா சில்லுன்னு வராங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டோம், இங்கே தான் சாப்பிட்டோம். முல்பாகில் தோசா கார்னர் SLV டிஃபன் சென்டர், இங்கே தான் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஏறுறா போகலாம். அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இங்கேருந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக 37 கிலோமீட்டர்ஸு 46 minutes காட்டுது. 37 கிலோமீட்டர்ஸ் அப்படியே போக வேண்டியது. இப்போ தான் கொஞ்சம் வெயிலே வந்திருக்கு. இவ்வளோ நேரம் செம்ம குளிர், செம்ம வெயில். பார்த்துட்டு வருமா, செம்ம குளிர். அதனால தான் கொஞ்சம் ஸ்டாப் போட்டு ஒரு முல்பாகிலு தோசை, சூடாக ஒரு 2 முல்பாகிலு தோசை சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஒரு முல்பாகிலு தோசை, அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் பலாவ் அடிச்சு வயிற்றை ஃபுல்லாக்கிட்டு கிளம்பிட்டோம். 37 கிலோமீட்டர்ஸ் காட்டுது, 46 minutes காட்டுது. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரைடோடைய செகண்ட் டோல். ஃபஸ்ட் டோல் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம ரைடோடைய செகண்ட் டோல், ஹொஸ்கோட்டை ஹைவே லேன் டோல். ஜம்முன்னு போக வேண்டியதான். இந்த செகண்ட் டோலும் தாண்டியாச்சு. இன்னும் 36 கிலோமீட்டர்ஸ் தான். வெயில் இப்போ தான் வந்திருக்கு, இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் சூடாக ஓட்டுறதுக்கு.
இவ்வளோ நேரம் செம்ம குளிர். நீ அப்படியே வண்டியில் வரும்போது அப்படியே நடுங்குச்சு உடம்பு, அப்படியே லைட்டாக அந்தளவு குளிர் இருந்துச்சு வரும்போது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, என்னது இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முல்பக்லு பைபாஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்து இப்போ இந்த சர்வீஸ் ரோட்டில் இருந்து இங்கே ரைட் எடுக்கணும்னு காட்டுது மேப்பு. இதோ இந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து இந்த அண்டர் பாஸ், இதோ இந்த அண்டர் பாஸில் ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக காட்டுது. பார்க்கலாம், என்னது ஸ்ட்ரைட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டு தான். இன்னும் 2.3 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. ஆனால் இங்கே இந்த ஃபால்ஸுக்கான ஒரு அறிகுறியே காணும் இங்கே எங்கேயுமே. ஒரு வேளை நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ சித்தப்பு, ஏமாற்றி போட்டாங்க சித்தப்பு. ஏதோ ஃபால்ஸு ரூட்டை போட்டால் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டாங்க சித்தப்பு அப்படின்ற மாதிரி ஆகிடுமோ. இப்போ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோ மெயின்டைன் பண்ணிக்கோ. அங்கே பாருங்கள், ஆல்ரெடி பைக்காரங்களாம் வந்து ரெடியாக இருக்காங்க. பைக்கர்ஸ் ரெடியாக போய்கிட்டு இருக்காங்க அந்த ரைட்டில் தான். இப்போ நாமளும் அந்த ரைட் எடுத்து தான் அவங்க பின்னாடியே போக போகிறோம் ஃபால்ஸுக்கு. இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆஃப் ரோடுன்னு நினைக்கிறேன் இது. கொஞ்சம் ஆமாம், கொஞ்சம் தூரம் உள்ள ஆஃப் ரோடு நான் பார்த்த வரைக்குமே. அந்த ரைட் எடுத்து நாங்கள் உள்ளே வந்து இங்கே வந்து ஆஃப் ரோட் கனெக்ட் பண்ணோம். இப்போது எவ்வளோண்ணா? 100ஆ? ரெண்டும் சரி. அது பார்க்கிங்கு அப்புறம் என்ட்ரி ஃபீஸ் ரெண்டுமே சேர்த்து 100 ஒரு பைக்குக்கு. நீங்கள் பைக்கில் 2 பேராக வந்தாலும் சரி, ஒருத்தராக வந்தாலும் சரி 100 ருபீஸ் தான். பார்த்துக்கோங்க பில்லு. போகலாம். ஓ, போயிட்டே இருக்குப்பா கீழே. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் இன்னும் வண்டி. அங்கே பாருங்கள் குரங்கு. ஃபுல்லு குரங்குங்களுடைய ராஜ்யம் போல் இது. அங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஃபால்ஸ் என்ட்ரி. இது வரைக்குமே வரலாம் போல் வண்டி. ஃபால்ஸ் கிட்ட வரைக்கும் வரலாம். ட்ரக்கிங்க்கான வேலையே இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு ட்ரக்கிங்க்கான வேலையே இல்லை. இது ஃபுல்லாக இது வரைக்குமே வரலாம். எல்லோரும் வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா வண்டியை இங்கே பார்க் பண்ணிட்டு தம்பியை வந்து எழுப்பி, அவன் ஃபுல்லாக தூக்கத்தில் இருக்கான் இன்னமும். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ரூட்டு. இந்த ரூட்டில் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். இதுலேருந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஒரு 200. இங்கே தண்ணி சட்டம் சட்டமா தண்ணி சட்டம் வந்து இவருக்கு வந்து இங்கே இருக்குது. சட்டம் இருக்கும் இவருக்கு. தம்பி சொல்லுங்கள், இப்போ கிளியராக சொல்லுங்கள். இன்னும் தூக்க கழகத்திலே இருக்காப்புல இன்னும். வந்து காலையிலேருந்து எழுப்பி மூஞ்சி பாருங்கள். ஏதோ என்னது காலையில் குடிச்சிட்டு ஏதோ இது பண்ண மாதிரி இருக்கிறேன். நம்பாதீங்க, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. இருக்கு நம்பாதீங்க சார். போகலாமா முன்னாடி? போகலாம். அண்ணா இங்கே ஓகே. நீங்கள் இப்படிந்து வந்தீங்கன்னா அந்த கீழே இறங்கி டேரெக்டாக லெஃப்ட் எடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது வியூ பார்க்கணுன்னு சொல்லிட்டுனா அந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கேருந்து அப்படியே வாங்க. அதை என் தம்பி வரான் பாருங்க, அங்கே போங்க. அந்த தண்ணி எங்கேருந்து ஃப்ளோ ஆகி வருது அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக வாட்டர் ஃபால்ஸே போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த லெஃப்ட் எடுத்து இப்படியே வரலாம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். இன்னும் இப்போ தான் கடைலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்க்கலாம். வரப்போ ஏதாவது ரெடியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போகலாம். சூடாக கடை ரெடியாக இருந்துச்சுன்னா. இங்கே பாருங்கள், நல்லா குளிக்கலாம் போல். ஐயோ, பார்த்து வரணும் இங்கெல்லாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டீப்பில் தான் நீங்கள் இறங்கணும். இந்த டவுனில் இறங்கி இப்படியே வரணும். ஐயோயோ, இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் அந்த ஈஸ்வர சிலை கிட்ட ஒருத்தர். ஐயோயோ, இங்கே பாருங்கள். நீங்கள் பெங்களூர்லேருந்து ஒரு 1 டே ட்ரிப்பு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட்டுன்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அல்டிமேட்டாக இருக்குது தண்ணி ஃப்ளோ மட்டும். இங்கே பாருங்கள். அதுவும் நீங்கள் கொஞ்சம் இந்த சீசனில் வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு மீடியமான ஃப்ளோ, குளிக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோ கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி செம்மையாக குளிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஸ்மால் ஃபால்ஸு. இங்கே பாருங்கள், இங்கே நல்லா குளிக்கலாமே. இன்னும் இது நல்லா இருக்குங்க. அதுனா வந்து செம்மையாக இருக்குது வியூ. இது பாருங்கள், அதுக்கு பின்னாடி பாருங்கள். ஓ,
செம்மையாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது உண்மையாலுமே. அடாடாடாடாடா, இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணிட்டோமே எவ்வளோ நாளாக பெங்களூர் கிட்ட இருந்து. நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னா ஜஸ்ட்டு 130 கிலோமீட்டர்ஸ் தான் பெங்களூர்லேருந்து. செம்மையாக இருக்குது சார், நீங்களே பார்க்கலாம் வியூ. கைஸ் இப்போ எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா எகிற போகிறாரு. எகிருங்க டைவ் ஒன் இப்போ டைவ் ஒன் அடிக்க போகிறாரு. போகலாமா? போங்க வாங்க, திருன்னு இருக்கு. மீன் மீன் பிடிக்க போகிறாரு கைஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பண்ணுறா பாருங்க. அவங்ககிட்ட சொல்லி யாராச்சும் நிறுத்துங்களேன்டா. குளிச்சாச்சு போவேன். அப்படியே இப்போ ஒரு பேக் டைவ் ஒன்று அடிக்க போகிறாரு இப்போ. ஆமாம், பின்னாடி தெரியறது தான் கைகள் ஃபால்ஸு. நாங்கள் வந்து ஃபுல்லாக குளிச்சுட்டோம். அந்தாண்ட பக்கம் இருக்கிற ஃபால்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தண்ணியில் குளித்து இது பண்ணோம். இப்போ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே அந்த ஈஸ்வரர் சிலை கிட்ட தான் நாங்கள் இப்போ போக போகிறேன். அந்த ஈஸ்வரர் சிலை கிட்ட இப்போ போகணும், இந்த வழியாக தான் போகணும். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணி, அப்புறம் அந்த பாசை ஃபுல்லாக வழுக்குது. ஆல்ரெடி 2 பேர் வந்து விழுந்துட்டாங்க கீழே. நானும் இப்போ அதை கடந்து தான் அந்த சிவன் சிலை கிட்ட போக போகிறேன். வாங்க போகலாம். Okay, let's go. நீங்கள் வந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 4-5 பசங்க வந்துருந்தாங்க. அவங்களும் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். இன்னும் ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய ஃபேமிலிஸ் வந்தாங்க. அதுவும் இப்போ தான் நிறைய கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா 10 o'clock டைமில் வந்தோம். ஸோ அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு நாங்களும் இப்போ கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபால்ஸுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கும் தரேன். நீங்கள் வந்து வரலாம். இந்த ஃபால்ஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கைகள் ஃபால்ஸ். மறுபடியும் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் சைனிங் ஆஃப் கௌதம். பி சேஃப், டிரைவ் சேஃப். பை கைஸ்.